இந்தியாவின் சுதந்திரமான செயல்பாடு ட்ரம்பிற்கு பிடிக்கவில்லை. அமெரிக்காவின் மூக்கை உடைத்த சீன ஊடகம். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டிற்கு 50% வரிகளை விதித்துள்ளார். இதற்கு சீனாவின் வெளியுறவுத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் சீனாவின் ஊடகங்கள் நம் நாட்டிற்கு ஆதரவாகவும் அமெரிக்காவிற்கு எதிராகவும் கட்டுரைகளை வெளியிட்டு வருகின்றன. அதில் இந்தியாவின் சமநிலை போக்கு அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை. அமெரிக்கா சொல்வதை கேட்காமல் இந்தியா சுதந்திரமாக செயல்படுவதால் தான் ட்ரம்ப் வரிகளை விதித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து நம் நாடு கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இதனால் கோபமான ட்ரம்ப் நம் நாட்டிற்கு 50% வரிகளை விதித்துள்ளார். இதில் 25% வரி நடைமுறைக்கு வந்துள்ளது. அடுத்த 25% வரி இன்னும் 19 நாட்கள் கழித்து அமலுக்கு வரவுள்ளது. ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு நம் நாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பை நம் நாடு கடுமையாக கண்டித்துள்ளது. இது நியாயமற்றது, துரதிருஷ்டவசமானது. இருப்பினும் தேச நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையேதான் நம் நாட்டிற்கு ட்ரம்ப் விதித்த வரிக்கு நட்பு நாடான ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல் அண்டை நாடான சீனாவும் நம் நாட்டிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளது. அதேபோல் ட்ரம்பின் வரி விதிப்பை விமர்சனம் செய்துள்ளது. சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன்னிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு குவா ஜியாகுன் கூறுகையில், வரிகளை தவறாக பயன்படுத்தியதற்கு சீனா எதிர்ப்பு எப்போதும் தெரிவிக்கும். இது நிலையான முடிவாகும் என்று கூறி அமெரிக்காவை எதிர்த்துள்ளார். இந்த நிலையில்தான் இந்தியா மீதான வரி விதிப்பிற்கு சீனா ஊடகங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதோடு இந்தியாவிற்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன. அந்த வகையில் சீனாவின் முன்னணி நாளிதழ்களில் ஒன்றான குளோபல் டைம்ஸ் சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் ஸ்ட்ரேட்டஜிக் சமநிலை அமெரிக்காவின் ஒருதலை பட்சமான மேலாதிக்கத்தை தாக்குகிறது என்று அந்த கட்டுரைக்கு தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுரையில் ரஷ்யா எண்ணெயை வாங்கியதற்காக இந்தியா தண்டிக்கப்படவில்லை, மாறாக அமெரிக்கா விரும்புவதை செய்யாததால் தான் தண்டிக்கப்படுகிறது. அமெரிக்க நலன்களுக்கு உட்பட்டு செயல்படும் வரை மட்டுமே அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய கூட்டாளியாக கருதியுள்ளதை தற்பொழுதைய நடவடிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்தியா ஒரு சுதந்திரமான நிலைப்பாட்டை எடுக்கும் போது அது அமெரிக்காவின் மதிப்பை குறைக்கிறது. அது அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை. அமெரிக்காவின் பார்வையில் இந்தியா ஒருபோதும் சமமான கூட்டாளியாக நடத்தப்படாதது தெரிகிறது. தங்களின் வசதிக்கேற்ப பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகவே இந்தியாவை அமெரிக்கா பார்த்திருக்கலாம். அதேபோல் அமெரிக்காவிற்கு இந்தியா ஒருபோதும் சிறப்பு விருந்தினராக இல்லை. மெனுவில் உள்ள வெறும் ஒரு பொருளாக மட்டுமே அமெரிக்கா இந்தியாவை பார்த்திருக்கலாம். ஏற்கனவே அமெரிக்கா இல்லாத பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. அமெரிக்காவின் டாலரை மதிப்பிழக்கச் செய்யும் வகையில் பிரிக்ஸ் கரன்சியை கொண்டுவரும் திட்டம் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பின் கையில் உள்ளது. தற்போதைய ட்ரம்பின் வரி விதிப்பு அதனை திறம்பட முன்னெடுக்கலாம். இது நடக்கும் பட்சத்தில் அமெரிக்காவிற்கு பெரும் சிக்கல் ஏற்படும்.